ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி ரொம்பவே மொறுமொறுப்பான முறுக்கு புழுங்கல் அரிசியை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு மாவை நம்ம பதப்படுத்தவே வேண்டாம், வீட்லேயே சட்டுன்னு செஞ்சிடலாம். நான் 2 கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் இட்லி அரிசி எடுத்துக்கலாம், இல்லை சாப்பாட்டு அரிசி எடுத்துக்கலாம். இதை ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். ஊறுனாக்கில் நல்லா கழுவிட்டு மிக்ஸி அல்லது கிரைண்டரில் அரைச்சிக்கலாம். அரைக்கையிலேயே ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. நல்ல நைஸான மாவை அரைச்சி எடுத்துக்கணும். இதில் 1/2 கப் அளவுக்கு வறுத்த உளுந்த மாவு, உளுந்த நல்ல வாசம் வர்ற வரைக்கும் மிதமான தீயில வறுத்து மிக்சியில் திரித்து சலிச்சு எடுத்துக்கணும். மாவு தான் கணக்கு. மாவு உளுந்த மாவு 1/2 கப் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். வாசத்துக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் ஜீரகத்துக்கு பதிலாக எள்ளு கூட சேர்த்துக்கலாம். ஜீரகத்தை லைட்டாக இந்த மாதிரி கையால் கசக்கி விட்டுட்டு சேர்த்துக்கணும். இப்போ இதை நல்லா கலந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு மாவு கொஞ்சம் நெகிழ்த்தியாக இருந்தது, மிக்சியில் அரைச்சதுனால கொஞ்சம் நெகிழ்ந்துட்டு அப்படின்னா நீங்கள் ரெடிமேட் மாவு கூட ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டி ஒரு நல்ல ஒரு காட்டன் துணியாக எடுத்து நீங்கள் அந்த மாவை கவர் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னாலே அதுவே கொஞ்சம் ஈரப்பதத்தை உங்களுக்கு எடுத்து சரியான பதத்துக்கு செட் ஆகிடும். இல்லை மாவு ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம உப்பெல்லாம் சேர்த்துட்டோம். உங்களுக்கு உப்பு பத்தாத மாதிரி இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. இதில் நான் பெருங்காயத்தூள் எள்ளு எதுவுமே சேர்க்கலை. உங்களுக்கு அந்த வாசம்லாம் பிடிக்கும்னா நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். மாவு இந்த பதத்தில் இருக்கணும், கையில் ஒட்டக்கூடாது, ஆனால் சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு முறுக்கு புளியறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இந்த மாதிரி தேன்குழல் அச்சு எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் கரண்டியில் புளிஞ்சிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் சேர்த்துக்கப்புறம் அதுக்காக ஒரு 4 கரண்டி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம மாவு பதமாக பிசைஞ்சிருந்தாலே உள்ள எண்ணெய் தண்ணி எதுவுமே தடவ வேண்டியதில்லை, புளியறதுக்கு ஈஸியாக இருக்கும். புதுசாக செய்கிறவங்களோ சரி, நமக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம டேரெக்டாக எண்ணெயில் பிழியறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கரண்டிகள்லையோ சின்ன சின்ன தட்டுலையோ பிழிஞ்சு வச்சுட்டு எண்ணெயில் சேர்க்கையில் நமக்கு செய்கிறதுக்கு சுலபமாக இருக்கும். மாவு இதில் நம்ம பார்க்க வேண்டிய டிப்ஸ் என்னென்னா, அரிசி மாவு அரைக்கையில் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தது அப்படின்னா முறுக்கு புளியறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். முறுக்கு டேஸ்ட்டுமே கொஞ்சம் கடுகடுப்பாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானாக்கில் மிதமான தீயில வச்சுட்டு நம்ம தேங்காய் சேர்த்துடலாம். ஒரு பக்கம் பொரிஞ்சு வரையில் நம்ம திருப்பி விட்டு இன்னொரு பக்கமும் நல்ல மொறுமொறுப்பாக ஆகிற வரைக்கும் நம்ம பொரிச்சுக்கலாம். சலசலப்பு அடங்கின பிறகு நம்ம எடுத்து வச்சிடலாம். இந்த தேன்குழல் முறுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மாவு மிஷினில் போய் அரைக்க வேண்டியதில்லை, பதப்படுத்த வேண்டியதில்லை, சட்டுன்னு நம்ம வீட்லேயே அரைச்சிடலாம். நீங்கள் தோசை மாவு ரெகுலராக அரைக்கிற பழக்கம் இருந்ததுன்னா நீங்கள் அதில் கூட மாவு நீங்கள் சேர்த்து போட்டு அரைச்சி இந்த மாதிரி முறுக்கு செஞ்சு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படின்றதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ரிலாக்ஸ் ரெசிபீஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.